ஹாய் விவோஸ், முடிந்தது ஆளுநரின் பதவிக்காலம். புதிய ஆளுநர் இவர்தான். ஜனாதிபதி திடீர் அறிவிப்பு. அதாவது தமிழகத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதத்தோடு நிறைவடைய இருப்பதால் புதிய ஆளுநரை நியமிப்பது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார்கள். பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரரான ஆர்.என். ரவி கடந்த 2019 ஆண்டு முதல் 2021 ஆண்டு வரை மேகாலயா மற்றும் நாகாலாந்து மாநில ஆளுநராக பணியாற்றினார். தமிழகத்தில் திமுக அரசு பதவியேற்ற பிறகு புதிய ஆளுநராக ஆர்.என். ரவியை மத்திய அரசு நியமித்தது. ஆரம்பத்தில் தமிழக அரசிற்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே சுமூகமான உறவு நீடித்த நிலையில் நீட் மசோதாவை கிடப்பில் போட்ட பிறகு மோதல் தொடங்கியது. அதன் பிறகு ஆளுநர் அளித்த தேநீர் விருந்தை தமிழக அரசு புறக்கணித்தது. இதே போன்று ஆளுநர் ரவியும் அரசு விழாக்களில் தமிழக அரசுக்கு எதிரான கருத்துக்களை கூறுவது, பட்டமளிப்பு விழாவில் RSS சித்தாந்தங்களை பரப்புவது என அரசியல் கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு ஆளானார். அடுத்ததாக தமிழக சட்டப்பேரவையில் தமிழக அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் 2 ஆண்டுகள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேறினார். மேலும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு பதிலாக தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கருத்தை கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். தமிழக முதலமைச்சரை விட தனக்குதான் அதிகாரம் இருப்பது போல அமைச்சரை பதவியில் இருந்து நீக்கவும் உத்தரவிட்டார். ஆனால் மத்திய அரசு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தனது முடிவை வாபஸ் வாங்கினார். இதே போன்று பல்வேறு சர்ச்சை கருத்திற்கு சொந்தக்காரரான ஆர்.என். ரவியின் பதவிக்காலம் ஜூலை மாதம் முடிவடைகின்றது. இதனால் தமிழகத்திற்கு புதிய ஆளுநரை நியமிப்பதற்கான பணிகளை உள்துறை அமைச்சகம் தொடங்கி உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் துர்கா ஸ்டாலின் சகோதரரான ஜே. ராமமூர்த்தியை தற்பொழுது ஆளுநராக நியமிக்க முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்து உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடிக்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே விவோ, இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.